எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நான் கொஞ்சம் எடுத்தே லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் வீடியோ போட போகிறேங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் அறுவடை, கீரை இதெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறமா கத்திரிக்காய் வத்தல் போட போகிறேங்க. பச்சை கத்திரிக்காய், அதுக்கப்புறம் சிவப்பு கத்திரிக்காய் எல்லாமே அறுவடை பண்ண போகிறேங்க. பச்சை கத்திரிக்காய் நிறைய இருந்துச்சு. சரின்ட்டு தான் நானும் வத்தல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேங்க. நம்மளும் கத்திரிக்காய் அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் தான் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தாங்க இருந்தேன். இது நம்ம வத்தல் போடணும்னு நினைக்கும் போது ஒரு 30-31 வாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சரி நாளைக்காவது நம்ம இந்த வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேங்க. செல்வகுமார் வானிலை அறிக்கையில் சொல்லுவாருங்க, விவசாயம் பண்ணுறவங்க அறுவடை பண்ணுறவங்க வானிலை அறிக்கையை பார்த்துட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாங்கள்லாம் வத்தல் போடுறதுக்கு கூட உங்கள் வானிலை அறிக்கையை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது பாவம். அந்த மாதிரி கொஞ்சம் வானிலை அறிக்கையை பார்த்தங்க. அதுக்கப்புறம் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்னடா நமக்கு சோதனை அப்படின்ட்டு பச்சை கத்திரிக்காய் தாங்க நிறைய இருந்துச்சு. அதனால் அதை பக்கத்தில் கொடுத்துட்டு சிவப்பு கத்திரிக்காயில் மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்து வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேங்க. ஏன்னா அதிகமாக நம்ம போட்டு வெயில் நமக்கு நல்லா எல்லாம் மழை வந்தது அப்படின்னா எல்லாம் வீணாக போயிடும். அதனால் ரொம்ப கம்மியாக தாங்க அந்த சிவப்பு கத்திரிக்காயும் எடுத்து வத்தல் போட்டோம். அப்புறம் நம்ம வத்தல் போட ஆரம்பித்ததையும் பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு இல்லைங்க. கொஞ்சம் மோடம் போட்டுட்டு இருந்தது. ஆனால் மழையும் பெருசாக வரலைங்க. ஆனால் வெயில் இல்லை. நாங்கள் கொஞ்சம் நேரம் ஈவினிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன் காற்றுல அந்த மாதிரி கூட வச்சோங்க. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக நமக்கு வெயில் வந்துருச்சு. இப்போல்லாம் நல்லாவே வெயில் அடிச்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வெயில் காலங்களில் நமக்கு என்னென்ன காய்கறிகளில் வத்தல் போடணும் அப்படின்னாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. மிளகா அரைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கலாம். காய்கறிகள் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, வெங்காயம் இடித்து சீரகம் போட்டு அந்த வத்தல், இந்த மாதிரி நிறைய விதமான காய்களில் நம்ம வத்தல் போடலாங்க. இந்த மாதிரி காய்கள் நமக்கு கூடுதலாக கிடைக்கும்போது அதை நம்ம இந்த வத்தலாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காய்கள் எதுவும் இல்லாதப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில மழை காலங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால செடிகள் வளர்க்க முடியல, காய்கள் இல்லை அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இப்படி பலவிதமாக யோசிச்சு தான் முன்னோர்கள் எல்லாம் கூடுதலான காய்கள் கிடைக்கும்போது இந்த மாதிரி வத்தல் கண்டுபிடிச்சி அதை போட்டு வச்சு அந்த காய்களை நம்ம அதிக நாள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வத்தலெல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குங்க. பச்சை மிளகாவில் நம்ம மோர் மிளகா வத்தல் அதெல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா கூட வாங்கி சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், நிறைய உப்பு இருக்குங்க. அது நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதுவே நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு பொரி வறுக்கிறதுக்கு, அப்புறம் பருப்பரிசி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அது சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. அதுவே நம்ம ரெடி பண்ணுற வத்தலில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அதே மற்ற வத்தலுக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான அளவு உப்பு போட்டு வேக வச்சாலே போதுங்க. நம்ம சமைக்கும்போது தேவைப்படுறத போட்டுக்கலாம். இப்போ உப்பு அளவாக போட்டோம் அப்படின்னா வத்தல் ஏதாவது ஆயிருமா அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வேண்டாங்க. நம்ம கம்மியாக போட்டாலே போதும். நீங்கள் வத்தலை நல்லா காய வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் ஈரக்கையில் விடாதீங்க, நல்லா காய வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னா, அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் அதை வெயிலில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே இருக்குங்க. நீங்கள் தேவைப்படும் போது அதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. சரின்ட்டு அதை அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மணத்தக்காளி கீரையினுடைய அந்த காய்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வத்தல் போடலாங்க. கீரைகளில் கூட வத்தல் போடுறாங்க ஒரு சிலர். எங்களோட நெருங்கின சொந்தக்காரங்களே போட்டிருந்தாங்க. நான் கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருந்தேங்க. நான் இன்னும் கீரை வத்தலும் சாப்பிட்டு பார்த்ததும் இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் இந்த காய்களில் போடுற வத்தல் தாங்க. நம்ம பாவக்காய், பீட்ரூட்டு, வெங்காயம், இந்த மாதிரி சுண்டைக்காய், சுக்குட்டிக்காய் இதில் போடுறது தான் சாப்பிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பாவக்காய் வத்தல் தாங்க. உங்களுக்கு எந்த வத்தல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாவக்காய் வத்தல் நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணியிருப்பாங்க. இடையில அந்த விதைகளோடு தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க. அது தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டு யூஸ்க்கு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறதுங்க. நம்ம பொரியலுக்கு அப்படின்னா கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது நம்ம வெறும் சாதம் கொஞ்சம் இருந்து இந்த வத்தல் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கூட சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சாம்பார், ரசம், தயிர் எதோடு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். எனக்குமே வத்தலெல்லாம் எங்கள் ரிலேஷனே போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சம் அளவாக அப்படியே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி நம்ம 2 கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோங்க. அதோடு மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணியிருக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதையும் இனி க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இப்போ நான் கத்திரிக்காய் அளவாக தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ கழுவி வச்ச கத்திரிக்காய் தான் பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணேன். இப்போ பாருங்களேன், நம்ம கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. இனி இது நம்ம வத்தல் போடுறதுக்கு எடுத்துக்கலாம்.
இன்னும் ஒரு கொஞ்சோண்டு வேணால் நீங்கள் பெருசாக போகிறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் அளவாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கடாயே எடுத்துட்டேங்க. கொஞ்சமாக தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து அதை கொதித்து வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தா போதுங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. அளவாக கொஞ்சோண்டு ஊற்றினாலே போதுங்க. அதே மாதிரி தாங்க உப்பு ரொம்ப அதிகமாக போட வேண்டாங்க. ஒரு சிலர் வந்து இது குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க கத்திரிக்காய் வத்தல். அப்புறம் ஒரு சிலர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து அளவாக போட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் சமைக்கும்போது வறுக்கும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வத்தல் மட்டும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவும் ஆகாதுங்க. இப்போது இந்த தண்ணியில் இந்த கத்திரிக்காய் போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம மெதுவாக எடுத்து வீடியோவில் எடுத்துகிட்டு போடுறக்குள்ளே இந்த கத்திரிக்காய் ரொம்ப குயிக்காக வெந்துடும். அதனால் எல்லா காயும் ஒரே மாதிரி வேகட்டும். நம்ம தண்ணி அளவாக தான் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கலக்கிட்டு இனி வந்து மூடி நல்லா ஒரு கொதி வந்தால் போதுங்க. அது வந்து சூப்பராக சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்களேன், இது வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்கன்னு நான் மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ எடுத்துகிட்ருக்குறேங்க. ஒரு சில காய்களெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். இந்த கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப குயிக்காக வேகுதுங்க. அதனால் நம்ம ரொம்ப குலைவாகவும் வந்து வேக விட்டுறக்கூடாது. கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணுங்க. இப்போது நம்ம வீட்டு யூஸ்க்கு அளவாக தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னுமே தண்ணியை ரொம்ப கம்மி பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பக்கத்துலேயே நிற்கணுங்க. அந்த மாதிரி நின்று இதை கொஞ்சம் தண்ணி ட்ரை பண்ண மாதிரி நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தது. செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் எடுத்துட்டேன். ஓரளவுக்கு நமக்கு அந்த சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். இது வந்து நம்ம அதிகமாக செய்யும்போது அந்த மாதிரி ரெடி பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாமல் அளவாக ஊற்றி நல்லா ஒரு நீளமான பாத்திரத்தில் வைக்கும்போது ஒரு ஆவிலேயே நமக்கு வெந்துடும். தண்ணி அளவாக இருந்தால் போதும். அந்த மாதிரி ஊற்றி அந்த தண்ணி கூட நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சதை இனி வந்து காய வச்சிடலாங்க. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பிளேட் எடுத்துகிட்டு வந்து மெதுவாக தான் காய வைக்கணுங்க. சரி, அதுக்குள்ளே வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக காய வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் நாள் வந்து நாங்கள் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மதியம் தான் போட்டோம். ஈவினிங் வரைக்கும் காஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல வச்சுருந்தேன். இப்போ அடுத்த நாள் வந்து காஞ்சிட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இது வந்து நமக்கு வாடின மாதிரி தெரியும் பாருங்களேன். லைட்டாக காய ஆரம்பிச்சிருக்குது. நல்லா சுருக்குன்னு வெயில் அடித்தா கொஞ்சம் சீக்கிரம் காய்ங்க. இப்போல்லாம் வெயில் நல்லா இருக்குது. ஆனால் நான் போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1-2 நாளெல்லாம் கொஞ்சம் மோடம் போட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சது. இப்போ பாருங்களேன், நமக்கு வத்தல் நல்லா காஞ்சிருச்சுங்க. வத்தல் நம்ம அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வத்தல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க தெரியும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ரெடியான வத்தலை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வத்தல் ரெடி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. செகண்ட் டைமுமே கொஞ்சம் சிவப்பு கத்திரிக்காய் கிடச்ச உடனே சரி இதே வத்தலை இன்னும் கொஞ்சம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நம்ம ரெடி பண்ணது தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை அப்படியே கொஞ்சமாக உங்களுக்காக வறுத்து காட்டுறவாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கோ அது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வத்தலை உள்ளே சேர்க்கும் போது நல்லா இந்த மாதிரி 2 டைம் பெரட்டினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா உப்பி வருங்க. அந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாயிரும். நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கருகிருங்க. அடுப்பை பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி 2 பெரட்டுனா போதுங்க. நல்லா உப்பி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே நீங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே வத்தல்லையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.